சில பேர் பேரை சொன்னா கைதட்டல் வாங்கலாம். யாருடைய பேரை சொன்னா நீங்க எல்லாம் கைதட்டுவீங்களோ அவங்க பேரை சொல்லி எல்லாம் கைதட்டல் வாங்கலாம். ஆனா அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்கு பதிலா நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா இங்க வந்தவன் வித்த காட்டுறதுக்கு இல்லையா. கர்நாடகால தமிழனை கன்னடத்துக்கார அடிக்கிறான். அதுக்கு கண்டன கொண்ட தெரிவிக்கிறதா வந்திருக்கோம். ஒரு நடிகை பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்காக இல்லையா. அதிகமா சம்பளம் வாங்குற நடிகை பேரை சொன்னா அதிகமா கைதட்டுவேன். அதோட கொஞ்சம் கம்மியா சம்பளம் வாங்குற நடிகை பேரை சொன்னா அதோட கம்மியா கைதட்டுவேன். அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறத விட நாக்க பிடிக்கிட்டு சாமாட்டாங்க தமிழ. பேச வேண்டிய விஷயத்தை தான் பேசுவேன். அது நீ கவனிச்சா கவனி, கணிக்காட்டி போ. இது உலகம் முழுவதும் வாழ்ற 10 கோடி தமிழனுக்கும் போய் சேருவதற்காக பேசுற பேச்சு. மானமுள்ள தமிழனுக்கு போய் சேருவதற்காக பேசுகிற பேச்சு. பொதுவா நான் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி இருக்க நான் ஆசைப்படுறேன். நான் மனுஷன் சொல்லிக்கிறத ஆசைப்படுறேன். ஆனா இன்னையில இருந்து நான் மனுஷன் இல்ல தமிழ அப்படின்னு சொல்லிக்கிறத ஆசைப்படுறேன். அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும். அப்ப தமிழ மனுஷன் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாயா. தமிழ மனுஷன் இல்ல மரம் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு மரத்துக்கிட்ட ஒரு தமிழ வந்து ஒரு மனுஷனா இல்லாம மரமா இருந்தா என்னென்ன நடக்கும்? ஒரு நாய் அங்க வந்து காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்கும். அது அந்த மரம் சகிச்சுக்கு. அப்புறம் அந்த வழியா போற ஒருத்தன் அந்த மரத்தை வெட்டிட்டு போய் அந்த மரத்துல கட்டல் செஞ்சு அந்த கட்டல் மேல கால் போட்டு படுத்து ஆட்டிக்கிட்டு இருப்பான். அப்புறம் டேபிள் சேர் பண்ணி அது மேலேயே உட்கார்ந்துக்குவான். இதையெல்லாம் சகிச்சுட்டு நாம மரமா வாழ்ந்து இருந்தோம்னா நம்மளுக்கு மரியாதையே இல்லாம போயிடும். மரமா வாடாத தமிழா, தமிழனா வாழு, மனுஷனா வாழுன்னு சொல்றேன். ஏன்னா எந்த மேடையில எதை சொல்லி கைதட்டல் வாங்குறதுன்னு எனக்கும் தெரியும். ஒரு படத்தினுடைய 100ஆம் நாள் விழாக்கு போனா அந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் பேரை சொல்லி கைதட்டுவாங்களா? இங்க கர்நாடகால நம்ம சகோதரன் அடிக்கிறான். அதனால அது சம்பந்தமா மட்டும்தான் நான் பேசுவேன். காந்தி சொல்லியிருக்காரு, ஏன் ஐ ஃபார் an ஐ அப்படின்னு ஆரம்பிச்சா உலகத்தில் இருக்கிற 600 கோடி பேரும் குருடனாத்தான் இருப்பான். ஏன்னா என் கண்ண நீ புடுங்குறதுக்காக உன் கண்ண நான் புடுங்கினா பக்கத்துல இருக்கிறவங்க கண்ண புடுங்குவா, அவன் இவன் கண்ண புடுங்கி இவங்க அவன் கண்ண புடுங்கி கடைசியில உலகத்தில் இருக்கிற 600 கோடி பேரும் குருடனாத்தான் இருப்பாங்க. ஆனா பழி வாங்குற உணர்ச்சி இருக்க கூடாது அப்படின்னு காந்தி சொன்னாரு. ஆனா இப்ப அது சரிப்பட்டு வராதுங்க. ஏன்னா தமிழனுடைய கண்ண முதல்ல 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால பால் தாக்கரேன்னு ஒரு ஆளு சிவசேனான்னு ஆரம்பிச்சு புடுங்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் மலேசியால தமிழங்கண்ண புடுங்குறான். நம்ம ஈழத்தில் தமிழங்கண்ண புடுங்குறான். இப்ப கர்நாடகாலையும் தமிழனோட கண்ண புடுங்குறான். ஐ ஃபார் an ஐ மேக்ஸ் த வேர்ல்ட் பிளைண்ட்னு காந்தி சொல்றது நாம கடைபிடிக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற 600 கோடி பேர்ல 10 கோடி தமிழன் மட்டும் குருடனா இருப்பான். மீதி 590 கோடி பேர் கண்ணோட சுத்திக்கிட்டு இருப்பான். மறந்துடாதீங்க, மீதி 590 கோடி பேர் கண்ணோட சுத்துவான். 10 கோடி தமிழ மட்டும் குருடனா சுத்துவான். ஏற்கனவே தமிழ் வந்து கருத்த குருடனாவும் சிந்தனை குருடனாவும் சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கண்ணும் குருடாய் போச்சுன்னா மயிர மாதிரி இருக்கும் வாழ்க்கை. ஞாபகம் வச்சுக்க. இது இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கிற பிரச்சனை இல்லைங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்க தமிழக முதலமைச்சரா இருந்தப்போ அப்ப அங்க குண்டுராவ் முதலமைச்சரா இருந்தாரு. அங்க கர்நாடகால இதே மாதிரி காவிரி பிரச்சனை அப்ப வந்துடும். அப்ப வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய பரம ரசிகர் குண்டுராவ். அந்த குண்டுராவ் வீட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட போனாரு. வேணும்னே சாப்பிட போயிருக்காரு. போய் சிக்கன் வச்சாங்க, மட்டன் வச்சாங்க, அதை வச்சாங்க, இதை வச்சாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. கடைசியில ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்துனாங்க. அதை மட்டும் சாப்பிட மாட்டேன். அங்க என் தமிழன் பூரா தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான். நான் உன் வீட்டுக்கு வந்தாலும் கூட தண்ணி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரியா புரட்சி தமிழர் எம்ஜிஆர் அவர்கள். தமிழனுக்காகவே வாழ்ந்தானியா புரட்சி தமிழர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி சொன்னாரு. எல்லா வகையிலும் நம்ம அவனுக்கு எரிச்சலுங்க. ஒண்ணு இல்ல, சாய்குமார் ஒரு நடிகர், கொஞ்சம் தள்ளி வேடிக்கை பார்க்கணும். பின்னாடி போ ஐயா. சாய்குமார் ஒரு நடிகர், அவர் பிரபலமா பல படங்கள் நடிச்சுட்டு இருந்தாரு. அவர் ஒரு முறை கர்நாடகால வந்து அவர்கிட்ட பத்திரிகை